எது கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னா, தேவன் நம்ம மேலே வைத்த அன்பினால் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்புனா இருப்பார். அதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். அதுதான் அந்த கொண்டாட்டத்தினுடைய அழகு. சரிங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்தில் சிங்காசனத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்த சர்வலோகத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டியும் படைத்த சர்வ சிருஷ்டியும் தாங்கி பிடித்திருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் பிதாவாகிய தேவன் குமாரன்ட்ட தான் கொடுத்துருந்தார். எல்லாம் அவர் கண்ட்ரோல் தான். ஏன்னா அவர் முதிர்ச்சி பெற்ற தேவனுடைய புத்திரன், தேவ குமாரன், நேச குமாரன், எல்லா சேலஞ்சும் ஜெயிச்சு தேவனோடு கூட இருக்கிறவர். புரியுதுங்களா? அப்படி இருக்கிற அந்த நேசகுமாரன் அதெல்லாத்தையும் கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் அதை அப்படியே தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்படி அப்பா மேலே இருக்கிற அன்புலையும் நம்ம மேலே இருக்கிற அன்புலையும் ரெண்டும் ஒன்று, கையை தட்டி கொஞ்சம் கூட குறைவு கிடையாது. ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். முதலாவது தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள், அதே போல் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தணும். இங்கே மிஸ் ஆகக்கூடாது. இன்றைக்கி தேவனிடத்திலே சிலர் அன்பு செலுத்துறது இல்லை, மனுஷனிடத்தில் அன்பு செலுத்துகிறாங்க. அங்கே பிரச்சனை தான் இருக்குது. இன்றைக்கி தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறாங்க, மனுஷன்ட்ட அன்பு செலுத்துறது இல்லை, அங்கேயும் பிரச்சனை தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சத்தியம் என்னென்னா தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துகிறது தான் தேவனுடைய அன்பு. ஆமேன். தேவன் அப்படித்தான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மை அதுதான். வசனம் இருக்கு ஆதாரம். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவு அன்பு கூறுகிறாரோ அதே அளவு மனுஷனாக பிறந்திருக்கிற உங்கள் மேலே என் மேலே அன்பு கூறுகிறார். கரங்களை தட்டி. இது சத்தியம், நிதர்சனமான உண்மை. ஆமென். யோவானில் இருக்கிறதெல்லாம். சரி, அப்போ அந்த அன்பில் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எந்த அளவுக்குன்னா பாவத்தை சுமக்க போகிறாரு. மனுஷனுடைய ஆழத்துக்குள்ளே போய் பிதாவே என்னை ஏன்பா கைவிட்டீங்கன்னு சொல்கிற இடத்துக்கு போகிறார். அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு தான் பூமியில் வந்து பிறந்தார், நமக்காக பிறந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். கையை தட்டி. அதோட முடியலை கிறிஸ்மஸ், அங்கே தான் தொடங்குது கிறிஸ்மஸ். பிறந்து நமக்காக எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழணுமோ அப்படி 33 வருஷம் வாழ்ந்து நமக்கான பாதைகளை அழகாக உருவாக்கி. ஏன்னா நீங்கள் மோசையை பார்த்தோ, யோசுவாவை பார்த்தோ, காலேபை பார்த்தோ, ஆபிரகாமை பார்த்தோ, ஈசாக்கை பார்த்தோ, தாவீது தானியேலை பார்த்தோ, யாரை பார்த்தோ வாழ்ந்துடக்கூடாது. அவங்க உங்கள் ரோல் மாடலே கிடையாது. பேதுருவை பார்த்தோ யாரை பார்த்தும் வாழ்ந்துடக்கூடாது. நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக வச்சு வாழணும், நான் உங்களுக்கான பாதையை காட்டுறேன் அப்படின்ட்டு பிதாவோடு நம்மளை சேர்க்குற அந்த பாதையை காட்டினார். அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். பாதையில் வாழ்ந்து பாவம் நம்மளை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் ஒரு பாவம் செய்யாமல் பாவத்தை ஜெயிச்சு பிசாசை ஜெயிச்சு இந்த உலகத்தினுடைய எல்லா தீய சக்திகளையும் ஜெயிச்சு உலகத்தை ஜெயிச்சு சிலுவையில் பிதாவுடைய வார்த்தைக்கு கடைசி மரண பரிந்தம் கீழ்ப்படிந்து தன்னுடைய உயிரையே ஒப்பு கொடுத்தார். அவரே பாவமாகி நமக்காக தன்னுடைய ஜீவனே விட்டார். பாருங்க, விட்டார். அங்கேயும் கிறிஸ்மஸ் முடியலை, தொடங்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே பயங்கர உச்சகட்டத்துக்கு வருது. சரிங்களா? நம்ம மேலே தேவன் வச்சுருக்கிற அன்பையும் குமாரன் கிறிஸ்து வச்சுருக்கிற அன்பையும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பையும் வெளிப்படுத்தின இடம் சிலுவை. அப்படி சிலுவையில் தண்ணியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார். அதன் பிறகு 3ஆம் நாளில் பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு எழுப்பினப்பவும் கிறிஸ்மஸ் முடியலை, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கிட்டு உயிரோடு எழுப்பி தம்முடைய வலது பரிசத்தில் உட்கார வச்சு அவருடைய ஆவியை நம்ம எல்லாருக்கும் ஊற்றினார். பாருங்க, அங்கே தான் கிறிஸ்மஸ் கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. கையை தட்டி. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். அவரோட கூட அவர் உங்களுக்குள்ளே பிறந்துட்டார் இல்லையா? கையை தட்டி. முதல்ல பூமியில் பிறந்த அவரை உங்களுக்குள்ளே பிறக்க வச்சது தான் கிறிஸ்மஸ். கையை தட்டி. ஆமே நாமே நாமே. அதுதான் நிறைவு. உங்களுக்குள்ளே பிறந்தார் பாருங்க, அங்கே தான் அது முடியுது. அதுதான் முழு சுவிசேஷம். அதனால் அதுதான் கிறிஸ்மஸ். ஆமே. அதனால தான் அன்பு செலுத்தணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு செய்யணும்னு சொல்கிறேன். இதுக்கு தான். இது தெரியாமல் நிறைய பேர் அன்னதானம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது.
தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல மனுஷனிடத்தில் அன்பு கூறணுங்கிறத தான் சொல்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். தேவன் அவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். ஆமென். கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென்.